காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டேயில் இருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளப்பட்டிங்கிற வில்லேஜில் இருக்கோம். அந்த ஜனா பையனுக்கு என்ன பண்ணிட்டான்னா மைக்குக்கு சார்ஜ் போடாமல் வந்துட்டான். இந்த ரிசீவருக்கு அப்போ சார்ஜ் போட்டு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கான். சார்ஜ் இருக்குன்னு நினச்சிட்டு சார்ஜ் போடாமல் வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய வேலையாகி போச்சு. சார்ஜ் போடாமல் வந்துட்டான். வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விண்டுலாம் சரி பக்கத்தில் இருக்குது, தெரியுதா? தெரியுதா நான் தெரியல. ரொம்ப பிரைட்னஸ் இருக்கும், திருப்பி காட்டுறேன். ரொம்ப பக்கத்துலேயே தெரியுது விண்டு மில் எல்லாம். நம்ம போவோம், இன்னும் கிட்ட அடியில் போய் பார்ப்போம். இங்கே சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. உங்களுக்கு கேட்குது என்னான்னு தெரில. நான் உசுன்னு சுற்றுறது இது வரைக்கும் கேட்குது நல்லா. நம்ம இன்னும் இங்கே ஒரு 2-3 சர்வே இருக்குது. இந்த ஒரு 3 சர்வே நம்ம முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்கும். அவங்க தான் எடுத்துகிட்ருக்கோம், ஓடிட்டுருக்குது. போயிட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மைக்குக்கு சார்ஜ் போட மறந்துட்டோம். அதனால் வந்து இந்த கடையில் தான் நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம். அந்த அக்கா வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் வந்திருக்க கிராமம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பட்டியில் வந்து நம்ம எங்கே வந்தாலும் இந்த 4 ரோட்டு பாதையிலே நம்மளை வந்து பிரித்து விட்றாங்க. நம்ம போகிறது அந்த பாதையில் போக போகிறோம். வாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போ சர்வே எடுத்து போயிட்டுருக்கோம். சர்வேல எந்த பிளாட் கொடுத்துருக்காங்க? 500லேருந்து 520 வரைக்கும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மிக்க நன்றி, பாய். பாய். காய்ஸ் நடு காட்டில் தனியாக போயிட்டுருக்கோம் காய்ஸ். ரொம்ப வெயில் அடிக்குது இன்றைக்கி காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருவன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியல. நம்மளால தான் இருக்கணும். சரி, கிட்ட போய் பார்க்கலாம். இன்னு பார்த்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே மரம் செடி கொடிகளாக இருக்கிறதுனால நமக்கு அங்கே உள்ள என்ன செடி போட்டிருக்காங்கன்னு தெரியல. இங்கே நேற்று போன இடத்துல வந்து 90% வந்து எள்ளு செடி தான் விளைய வச்சுருந்தாங்க. இங்கே அப்படி இருக்காதுன்னு நம்புகிறோம், பார்ப்போம். ரைட், இன்றைக்கி நம்ம மொத்த வீடியோவும் நம்ம கேமராமேன்ட்ட தான் இருக்குது. அவர் கையில் தான் இருக்குது. அவர் வீடியோ எடுக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நம்மள்ட்ட ஒரு ஃபுட்டேஜும் இல்லை. நம்ம வந்து இப்போ கோபுரம் வச்சு என்ன எடுக்கிறோம், ஒரு மைக் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த காடு மாதிரிலாம் ஏற முடியல. ஒரு நிமிஷம் இருக்குது நண்பர்கள், ஏற முடியல. இப்போ வந்து அவர் கையில் மட்டும்தான் இருக்குது. அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு தெரியல. நேற்றே அவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக்குப்பா, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் ஒன்றுமே எடுக்கலை. என் செல்லு எடுத்து அவன் மட்டும் பாட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கான். ஒன்றுமே முடியல. சர்வர் டவுனாக இருக்குது, ரொம்ப சர்வர் டவுனாக இருக்குது, வரவே மாட்டேங்குது. நான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து இது அப்டேட் ஐக்கான் கொடுக்குறேன். 2.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கடா நாயை உள்ளே போடான்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்னமோ பண்ணுறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டில் உட்காந்துருக்கேன். 2 பேர் வேலை பார்க்குறாங்க. வந்து என்ன பண்ணுறீங்க, என்னை பார்த்துட்டு ஈபிக்காரன்னு நினச்சி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காக்கி ட்ரெஸ்ஸு காக்கி பேண்ட்டு போட்டிருக்கோம். ஈபிக்காரங்க மோட்டரில் சர்வீஸ் பார்க்க வந்துருக்காங்கன்னு நினச்சி வச்சுருக்கேன். இங்கே இருக்க குட்டி பையன் உட்காந்துருக்கேன். ஆனால் ஓடி போயிட்டான். அவன் போயிட்டான்ட்டு காணவனை உட்காந்துருக்கேன். இல்லைங்கன்னா ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். வேறு என்ன பண்ணுறதுங்க, யாருன்னா ரீல்ஸ் தான் அடிச்சிட்ருக்கேன். காய்ஸ் இப்போ நம்ம ஓரளவுக்கு முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஜனா வந்து எங்கேயோ கூப்பிட்றான். ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கானா, ஏதோ நல்ல இடமா சூப்பராக இருக்குங்கிறான். தெரில, போய் பார்ப்போம் வாங்க போவோம். எதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பானா இல்லை பல்ப் வச்சுருக்கானான்னு தெரில. அப்படி பல்ப் மட்டும் எதாவது வச்சுருக்கட்டும். அவனை ஒரே குத்தி அங்கேயே போச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளோ தூரம் நடக்க வச்சுருக்காங்களே. மொட்டை வெயில் இங்கே யாருங்க, மண்டை மேலே அடிக்குது வெயில். நடந்து போயிட்டுருக்கேன். கைஸ் அங்கே பார்த்தீங்களா தண்ணி உள்ளே இறங்குறோம். ஜில்லுன்னு இருக்காங்க. அவன் கோமாளின்னு சொல்கிறாங்க. காய்ஸ் அவன் ஏதாவது பண்ணுங்க. காய்ஸ் தண்ணி உள்ளே இறங்கி பார்க்கலாம். ஜில்லுன்னு இருக்காங்க. ஏங்க அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு காய்ஸ். அளவு தண்ணி இருக்குது. தண்ணியில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். நல்ல வேலை ஷூ போட்டு வரல. நீ ஷூ போட்டு வந்துட்டு தான் கஷ்டமாயிருக்கும். பேசாமல் குளிச்சுட்டு போகலாமோ? ஐஸ் இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். வந்து குளிக்கிறோம், நம்ம குளிச்சுட்டு தான் போகிறோம் சாப்பிட்டு. இல்லையே அங்கே பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீன் பண்ணை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் கொட்டையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த மீன் கொட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது. அந்த வாத்துலாம் எப்படி போகுது பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல.
நண்பர்களே, ஒரு வழியா எப்படியோ நானும் நம்ம கேமராமேனும் ஒன்றா சேர்ந்தாச்சு. இப்போ சாப்பிட்டோம். நம்ம எங்கே சாப்பிட்டோம்னா, ஒரு அண்ணன் வந்து சூப்பராக ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வீட்டில் தான் சாப்பிட்டோம். அவர் எங்களை வந்து சூப்பராக கவனிச்சுக்கிட்டாரு. டாக்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம காலையில் விட்ட இடத்துக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் படுத்து கிடந்துட்டு வேற இடம் போய் பார்க்கலாம். இல்லை பார்க்குறோம், இல்லைன்னா இங்கேயே படுக்கிறோம். இதுதான் இன்னைக்கு. ரொம்ப முடியல. இதெல்லாம் உனக்கு vlogல வராது என்னடே. போறீங்க? நாங்க அங்க அளவு எடுக்க போனோம். ஏன் தொந்தரவு கவனிச்சு போறீங்க? இல்லைங்கய்யா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. நாங்க அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஹலோ, அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு வண்டி கொடுறாடே, சீக்கிரம் வாடா. ராகுல் 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 இந்த இது கேட்டது தானே ராகுல். அந்த ராகுல் காந்தி இந்த பொம்பளை போட்டோ காமிச்சனா இல்லையா? நீ இப்ப எங்க இருக்குதா? முன்னூத்தி 40 பிறந்து கிடைச்சிருவாங்க நம்புறேன். டேய், எங்க இருக்க நீ? பிறந்து கிடைச்சிருவாங்க. டேய், நீ அந்த அவர்கிட்ட அந்த ஐயாட்ட வண்டி வந்து போனல? ஐயா அங்க வர சொல்லிட்டு நீ இங்க வரையாது. மகேஷ் தான். அவர் வீட்டுக்கு போனோம், வண்டி எடுத்துட்டு வாங்க. முன்னாடி அடிப்பாங்க அடிக்க மாட்டேன். அடிப்பாங்க ஐயா. ஆடு வரங்காட்டி நான் ஓடணும். ஏய், உங்களுக்கு என்ன உங்களை மாதிரி பசங்க என்ன, உங்க மகன் மாதிரி எங்க நிறைய பேர் இருக்காங்க. மகன் தான். சரி, மகன் தான். கூட்டிட்டு வரேன்னு வாயில சொல்லு. அப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. போனட்ராடே. அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். சொல்லி சொல்லு. போன் அடிச்சு போன. சிறுநங்கை பெருநங்கை சிறுமுச்சு பெருமுச்சு கத்திரங்க தீபன் ராஜன் ஒருத்தர் இருக்கான். தீபன் ஆமா, செல்லு வேலை செய்யுதுவேன். தீபா, அவன் எங்க அக்காவையா பையன் போன் அடிச்சா. தீபா, நான் மாமி பேசுறா. என்ன இந்த பாய்ச்சி பிடிச்சுட்டீங்க? ஹலோ தீபா, அப்பா அது உங்க தீபன் இல்லையா? எங்க நம்ம எங்க கூட அந்த பசங்க. அவன் தான் ராகுல். நான் வந்தா பாருங்க, நாங்க வராம இருங்க. நீங்க 3 பேரும் பாருங்கய்யா. நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துருவீங்களா? இல்ல அவன் இப்போ சர்வே எடுக்கிறான் என் போன்ல. சர்வே எங்க தெரிஞ்சா என்ன பண்றான்னு சொல்றது. என்ன செய்யணும்? அப்படியே நீ வந்து உட்கார போட்டோ எடுப்பேன். சரி, உட்காரு. நான் உட்கார்ற மாதிரி போட்டோ உட்காந்து அவன் போட்டோ எடுக்கிறான். நகர்ற அட்டக சந்தனகருக்கு பொதுவா இந்த மாதிரி என் பயலுக்கு நான் மீற மாட்டேன். நான் ஐயே இருக்க வரையும் நான் இருப்பேன். நீ மீறினா அப்போ வேற மாதிரி ஆயிடும். என் தம்பியோட குழந்தையோட நான் ஏறி வரேன். என்னை மன்னிக்கவு. சொந்த நான் என் சொந்த பயிரோட வரேன். என் சரவண மாதிரி நீங்க ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவன் ராகுல் காந்தி அது வேற. என் பயல மாதிரி எவனுமே இருக்க மாட்டேன். இவனுக்கு காந்தி விட்டு போறேன். அப்பா பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வா. இல்ல ராஜு ராஜ் இவரு. அது எனக்கு தெரியல. ராகுல் உட்கார. என்ன போட்டோ எடுத்தாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வண்டியில வா. என் பயல வண்டியில ஏறுமா உட்காருமா. காலத்துக்கு போட நாளத்துல நீ வேற நாளத்துல என்ன கட்டையில அடிக்க நாளத்துல குடிக்க மாட்டா.
சீமானுக்கு இல்ல நீங்க வராது. சரிங்க. சீமானுக்கு ஓட்டு பண்ணணும். அப்போ ஏடிஎம்கே. எவனுக்கு ஐயா விஜய் வந்திருக்காரு. ஐயா டிவிக்கு சொல்லு. வேணாம் காசுங்க வேணாம். என்ன பண்ணிவிடு. ஐயா டிவிக்கு சீமான் தாங்கய்யா. சொல்லுவா எனக்கு எங்க அண்ணன் முருகானந்தமா சுரேஷா சீமானா தமிழுக்கு வெற்றி கழகம் ஐயா. அவன் வெட்டுங்கய்யா கரெக்டா இன்னைக்கு நீ வந்து வெட்டு காமராஜர் போனீங்களா? காமராஜர் போட்டீங்க செத்து போட்டாரு. ஆமாங்கய்யா போனீங்களா? இல்ல போனீங்க நடந்து வர நான் நடந்து கூட போறேன். எனக்கு சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க. கேட்கற காசு தர மாட்டேன். காசு வேண்டாம். காசு வாங்கி ஓட்டு போறது தப்புங்கய்யா. தப்புப்பா. ஓட்டு காசு போடக்கூடாது. அப்போ நானங்கய்யா நீ எங்கேயோ சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன்ட்டியா? நல்ல அவன் அங்க பின்னாடி இருக்கா பாருங்க. அவன் சீமான் தான். இல்லப்பா போய் சொல்றான். ஏத்திருப்போங்க. சீமான் தான். அவன் தான் டிவிக்கே இல்ல நான் எனக்கு புரியல. விஜய் கட்சி அவன் நல்லவன். அதுல தப்பு இல்ல. அதனால அவன் வந்து சீமானோட சேரணும். சேர்த்துருவோங்கய்யா. சேர்த்துடலாம். கண்டிப்பா சேர்த்துருவோம். கூட்டிட்டு போல சேர்த்துருவோம்ல. சீமானே வாழ்க. சீமானே வாழ்க. சீமான் எல்லாருமே சீமான். தம்பி வண்டி தம்பி உன் மேல என் தம்பி வண்டி இறக்கிட்டு வந்திருக்கோம். வாங்க அப்போ நாங்க பின்னாடி வந்துடுறோம். இந்த பையன் வந்து வெளியிடணும். ஏறுவாங்க. நம்ம எவ்வளவு கட்சிக்கு எல்லாம் பேச வேண்டாம். நம்ம உயிரோட இருக்கணும். நீங்க ஏறுங்க. உட்காருவான் பின்னாடி. உங்க பின்னாடி உட்காருவான். பின்னாடி உட்காந்துப்போம். நீ ஏத்து விட்டுறியா? நான் ஏத்தி விடுறேன். இந்த கையை பிடிச்சி கையை பிடிச்சி கோயில் கொடுத்துங்க. டாட்டா. அதுப்பா வராங்கய்யா. நீ போயிட்டே இருங்கப்பா. பின்னாடி வரான். ஐயா பாய். சரி இது எல்லாம் என் பையன் தவிர இங்க போடுறது அவன் போட்டோ என் பையங்க போக மாட்டான். தயவுசெய்து டிவிக்கு போக மாட்டான். நாங்க இந்த என் பையனை கையில் சரிங்கப்பா. பின்னாடி வரப்பானா. வீடு எங்க இருக்கு? இவ்வளவு நேரம் இப்ப என்ன நினைச்சுன்னா இவனும் இவன் அண்ணனும் ஒரு 2 பேரும் வண்டி வாங்கிட்டு போயிட்டானுங்க. இது என்னன்னு தெரியாம எங்க 3 பேர்த்த புடிச்சு வச்சிருந்தாரு. அதுதான் இவ்வளவு நேரம் கதை ஓடிட்டு இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு போட முடியுமோ எல்லா கிளிப்பையும் ஒண்ணுட போட ட்ரை பண்றேன். கொஞ்ச நெஞ்சம் ரொம்ப டாக்ஸிக்கா பேசுறாப்ல. இன்னைக்கு 2வது நாள் வந்து ரொம்ப அமோகமா இருக்குது. அமோக வீடியோ. காலையில இருந்து கொஞ்சம் கண்டென்ட் இல்லாம இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அள்ளுது. இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். பாய் பாய் பாய்.